ஹாய் வணக்கம் கைஸ், இது உங்க டாபிக் தமிழ் சேனல். நான் உங்க டாபிக் செஞ்சு இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கே நல்லா தெரியும். அக்னி சிறகுகள், விங்ஸ் ஆஃப் ஃபயர். இதோட கண்டினியூஷன் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோவில் நம்ம லாஸ்டா ராக்கெட் ப்ரொபலன் பிளான்ட் என தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன அப்படின்ற சென்டென்ஸோட முடிச்சிருக்கோம். இன்னைக்கு அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். 18ஆம் நூற்றாண்டில் திப்பு சுல்தான் கண்ட கனவுகள் 20ஆம் நூற்றாண்டில் உருவான இந்திய ராக்கெட்டுகள் என்ற நனவாக மலர்ந்தது என்றே சொல்ல வேண்டும். 1799 துருக்கனஹள்ளியில் நடைபெற்ற யுத்தத்தில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டதும் 700க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் 900 ராக்கெட்டுகளின் உதிரி பாகங்களையும் பிரிட்டிஷ் படை கைப்பற்றி சென்றது. திப்புவின் இராணுவத்தில் குஷூன்ஸ் என்ற சொல்லப்பட்ட 27 பிரிவுகள் இருந்தன. ஒவ்வொரு பிரிவிலும் ஜோரக்ஸ் என்று சொல்லப்பட்ட ராக்கெட் ஏவும் வீரர்கள் அடக்கிய அணியும் அடங்கியிருந்தது. இந்த ராக்கெட்டுகளை வில்லியம் கான்கிரேவ் இங்கிலாந்துக்கு கொண்டு சென்றார். இந்த ராக்கெட்டுகளை வைத்துக் கொண்டு அதன் அடிப்படை தொழில்நுட்பத்தை பின்னோக்கி பிரிட்டிஷ் வல்லுநர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். அப்பொழுது கேட், ஐபிஆர் சட்டம் அல்லது காப்புரிமை சட்டம் என்பதெல்லாம் நடைமுறையில் இல்லை. திப்பு சுல்தானின் மரணத்தோடு இந்திய ராக்கெட் தொழில்நுட்பமும் குறைந்தது. 150 வருடங்களாக மூச்சு பேச்சில்லாமல் முடங்கி போய் கிடந்தது. இன்னொரு பக்கம் வெளிநாடுகளில் ராக்கெட் தொழில்நுட்பம் வெகு வேகமாக வளர்ந்து கொண்டு இருந்தது. ரஷ்யாவின் கான்ஸ்டன்டின் ஷியல்காவ்ஸ்கி 1903, அமெரிக்காவின் ராபர்ட் கடார்ட் 1914, ஜெர்மனியின் ஹெர்மன் ஹோப்ரத் 1923 என்பவர்கள் எல்லாம் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு புது புது பரிமாணங்களை கொடுத்தவர்கள். நாஜி ஜெர்மனியில் வெர்னர் வன் பிரான் என்பவரின் குழு V2 குறுகிய தூர ஏவுகணைகளை தயாரித்து நேச படைகளை துவம்சம் செய்தது. யுத்தம் முடிந்ததும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் தத்தம் பங்குக்கு ஜெர்மனியின் ராக்கெட் தொழில்நுட்பத்தையும் ராக்கெட் பொறியியலாளர்களையும் கைப்பற்றி சென்றன. இந்த வேட்டையின் எதிரொலியாக பயங்கரமான ஆயுத போட்டியில் இரு நாடுகளும் விருந்து கட்டி கொண்டு களத்தில் குதித்தன. பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தொழில்நுட்ப நெடுநோக்கு சிந்தனையின் பலனாக இந்தியாவில் ராக்கெட் தொழில்நுட்பத்திற்கு மறுபிறவி கிடைத்தது. இந்த இந்திய கனவை நனவாக்கி காட்டும் சவாலை பேராசிரியர் சாராபாய் ஏற்றுக்கொண்டார். நாட்டு மக்களின் பட்டினியை போக்குவதற்கே திண்டாடி கொண்டிருக்கும் புதிய சுதந்திர தேசத்திற்கு வானளாவிய இந்த பேராசை தேவைதானா என்று தொலைநோக்கி பார்வை இல்லாத பலரும் ஆட்சேபித்தார்கள். ஆனால் பிரதமர் நேருக்கோ பேராசிரியர் சாராபாய்க்கோ தங்கள் குறிக்கோளில் துரியும் சந்தேகம் இல்லை. அவர்களின் கண்ணோட்டம் தெள்ளத் தெளிவாக இருந்தது. உலக அரங்கில் பொருள் பொதித்த ஒரு முக்கிய பங்கு வகிக்க வேண்டிய நிலை நமக்கு வந்தால் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். நமது நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் நாம் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை காட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் குறிக்கோள். நமது வலிமையை பிரகடனப்படுத்துவதற்காக ராக்கெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது என்பது அந்த இருவரின் நோக்கம் அல்ல. 5th சாப்டர். தும்பாவுக்கு அடிக்கடி பேராசிரியர் சாராபாய் வருகை தரும்போது வேலை திட்டத்தின் வளர்ச்சி பற்றி ஒட்டுமொத்த குழுவினரோடு வெளிப்படையாக மதிப்பீடு செய்வார். அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதுமே உத்தரவிட்டதில்லை. ஒளிவு மறைவில்லாத கருத்து பரிமாற்றத்தின் மூலம் ஒரு புதிய திசையில் எங்களை வழிநடத்தி செல்வார். அப்போது முற்றிலும் எதிர்பாராத ஒரு தீர்வு புலப்படும். ஒரு குறிப்பிட்ட இலக்கு பற்றி அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதை அடைவதற்கான வழிமுறைகளை அவரால் விவரிக்க முடிந்திருக்கலாம். ஆனாலும் கூட அவரின் அணியினருக்கு இந்த இலக்கு பிடிபடாமல் இருந்தால் அதை எட்டுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டலாம். பிரச்சனை பற்றி எல்லோரையும் கூட்டாக புரிந்து கொள்ள செய்வது தான் திறமை வாய்ந்த தலைமையின் முக்கிய அம்சம் என்று அவர் கருதினார். அவர் ஒரு சமயம் என்னிடம் படி சொன்னார், முடிவுகள் எடுப்பதுதான் என்னுடைய வேலை. அதை போலவே இந்த முடிவுகளை எனது அணியினர் ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்து கொள்வதும் எனக்கும் முக்கியம். இப்ப நம்ம பார்க்க போற செக்மெண்டோட பேரு தி ஹைலைட்ஸ் ஆஃப் தி செஷன். இன்னைக்கு வீடியோக்கான ஹைலைட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் ஒரு ராக்கெட் அப்படின்ற விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பத்தி பேசுறாரு. முதல்ல அவரு ராக்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால அதுவும் திப்பு சுல்தான். நம்ம திப்பு சுல்தான் எல்லாருக்குமே தெரியும், ஆங்கிலேயர் காலத்துல இருந்த ஒரு ராஜா. ஆங்கிலேயர்கள் கிட்ட அவர் தோத்த பிறகு அவர் படையில் இருந்த ராக்கெட்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க.
அதுல அவங்க சில இதெல்லாம் கத்துக்கிட்டு அதோட தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு அவங்க வந்து ராக்கெட் அந்த துறையில வந்து நிறைய வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்க்கும்போது இந்தியா ரொம்ப கான்ட்ராஸ்டிங்கா இருந்திருக்கு. இந்தியாலேயே இருந்த அந்த ராக்கெட் அந்த தொழில்நுட்பம் வந்து இந்தியால வளர்றதுக்கு கொஞ்சம் லேட்டா தான் ஆயிருக்கு. எப்ப ராக்கெட் தொழில்நுட்பம் ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால, அதாவது இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு ஜவஹர்லால் நேருவோட பிரைம் மினிஸ்டர் அந்த பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இந்த ராக்கெட்டுக்குலாம் வந்து முன்னுரிமை கொடுத்தாங்க. அப்பயும் சில பேர் அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த பெரும் பங்கத்திலையும் இப்ப ராக்கெட்டும் ரொம்ப முக்கியமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி அனுப்பினாலும் நேருவும் விக்ரம் சாராபாயும் அவங்களோட குறிக்கோள்ல கான்சன்ட்ரேட்டடா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து 5th சாப்டர் போனோம். 5th சாப்டர்ல பாத்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் ஒரு வாட்டியும் தும்பாக்கு வரும்போதும் எல்லார்கிட்டையும் எல்லா துறைகளிலும் என்னென்ன ஷெட்யூல் கொடுத்த மாதிரி அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படின்னு அவர் வந்து போய் கேட்டு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாராம். இப்படிதான் செய்யணும், நீங்க அப்படிதான் செய்யணும்னு அவர் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் போட மாட்டாரு. அவர் வந்து எப்படி சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாம அவர் வந்து கன்வர்ஸ் பண்றதுனால இவங்களுக்கும் ஈஸியா அவர் என்ன சொல்ல வராரு, அவரோட எய்ம் என்ன அப்படின்னு அவங்களோட அணியினருக்கும் புரியுது அப்படின்னு சொல்றாரு. ஒரு குட் லீடருக்கு அவங்க வந்து ஆர்டர் போடுறதுல மட்டும் வந்து பெரிய ஆளா இருக்கக்கூடாது. அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன கோல்ல வந்து அதாவது அந்த லீடர் வந்து என்ன கோல்ல போறாரு அப்படின்றத அவங்களோட டீம் மெம்பர்ஸும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வைக்கிறது ஒரு லீடரோட பொறுப்பு அப்படின்னு வந்து முடிக்கிறாங்க. அதோட இன்னைக்கு நம்ம வீடியோவை முடிச்சிருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்றேங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.